இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. அது பண்ணுறதுக்கு 5 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் அடுப்பை சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். முட்டையை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போடலாம். எல்லா முட்டையும் சேர்த்துட்டேன். இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேகணும், பொரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. அப்போனா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்பவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டை தோல் எடுத்துகிட்டு சீச்சு வச்சுருக்கேன். கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும் நம்மளுக்கு வெங்காயம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்படியே தக்காளி சேர்த்தா நம்மளுக்கு கரைஞ்சி வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கமாக சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போடலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டையை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுறலாம். நல்லா இஞ்சி வரும் பாருங்கள். நல்லா இஞ்சிருச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.